ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மன்னிப்பதின் அவசியம். மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனம். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் கொள்ளை நோய் பிரிவு பேராசிரியர் லியோனார்ட் நோய் கட்டுப்பாட்டிற்கும் மரண விகிதம் குறைவதற்கும் சமுதாய அமைப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறுகின்றார். லியோனார்ட் பலர் சேர்ந்த கூட்டு வாழ்க்கைதான் சமுதாயம் என்கின்றார். மனிதன் ஒரு சமுதாய பிராணி என்பார்கள். மனிதன் தனியாக வாழ முடியாது, அவனுக்கு ஆட்கள் தேவை. எங்கே நல்ல சமுதாய கட்டமைப்பு இருக்கின்றதோ அங்கே உடல்நல கோளாறுகள் குறைவாக இருக்கின்றன என்கிறார் இந்த பேராசிரியர். அங்கே மரண விகிதமும் குறைவாகவே இருக்கிறது என்று கூறுகிறார். மனப்பிரச்சனையும் சரீர பிரச்சனையும் அதிகமாக அவர்களை பாதிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாய கட்டுப்பாட்டை குலைக்க தகுந்த விதத்தில் பல சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வருகின்றன. எப்போதும் வேலை வேலை என்று குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசக்கூட முடியாத அளவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற மாந்தர் கூட்டம் இன்றைக்கு பெருகி வருகிறது. மிச்சமிருக்கிற நேரத்தையும் செல்போன், தொலைக்காட்சி மற்றும் அநேக பொருட்களுக்குள் புகுந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுத்த கிருபையான நாட்களாக வைரஸ் நாட்கள் கருதப்படுகிறது. குடும்பத்தோடு பேசி பழகி ஜெபித்து நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் இந்த நாட்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மன்னிக்காமல் இருக்கும்போது சின்ன சின்ன கோபங்கள் பெரிய விரிசல்களாக மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட விரிசல்களினால் மனிதர்கள் கூட்டமாக வாழ்ந்தாலும் அவர்களில் பலர் தனிமை உணர்வில் வாடுகிறார்கள். அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள். மற்றவர்களை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து அழிய வேண்டும் என்பதே சாத்தானின் ஆசை. அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் அன்பை மற்றவர்களிடமும் உங்கள் வீட்டாரிடமும் காட்டுங்கள். அவர்கள் உங்களிடம் அதே அன்பை வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் கோபத்தை காட்டினால் கோபம்தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அன்பை காட்டினால் அன்பு கிடைக்கும். கோபத்தால் நீங்கள் பேசாமல் இருக்கும் யாரோடு இன்று பேசப்போகிறீர்கள்? சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனம். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் விட்டு கொடுக்கிற மனதுடன் அன்போடு பேச கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று நமது தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.